எங்களுடைய தலைவர் அவர்கள் அகில இந்திய தலைமையிலிருந்து 89 லட்சம் பேர் தேவையில்லாம நீங்க நீக்கிறீங்க. இவர்கள் எல்லாம் எங்களுடைய காங்கிரஸ் வாக்காளர்கள். நான் திரும்பி கூட காட்டுறேன். இந்த 89 லட்சம் கம்ப்ளைண்டும் 89 லட்சம் வாக்காளர்களும் காங்கிரசுக்கும் மற்றும் மகா கட்பந்தனுக்கும் வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக திட்டமிட்டு சதி செய்து நீக்கிவிட்டு பீகார் வெற்றியை கொண்டாடுவது என்றது இந்திய ஜனநாயகத்தின் சாவு மணி அடித்து விட்டு கொண்டாடுவதற்கான சமம் இந்த பீகாருடைய வெற்றி. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தேர்தல் ஆணையம், இன்றைக்கு நிதிஷ்குமார் இந்திய நாட்டு பிரதமர், இந்த வெற்றி யாருக்கான வெற்றி? எல்லா மாநிலங்களிலும் ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற போகிறது என்றால் அந்த முதலமைச்சருடைய புகைப்படத்தை காட்டி இவர் தாங்க எங்க வேட்பாளர் என்று வாக்கு சேகரிப்பது உண்டு. அப்படி இல்லைன்னா தேசிய முகமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி தலைவருடைய முகத்தை காட்டி வாக்கு சேகரிப்பதற்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த பீகார் தேர்தலில் யாருடைய முகத்தை காட்டி இந்த முறை வாக்கு சேகரிக்கப்பட்டது? இந்திய நாட்டு பிரதமர் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னாரா? அல்லது இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் தான் இந்த வெற்றி இருக்க போகுது என்பதை நிதிஷ்குமார் தான் உறுதிப்படுத்தினாரா? அப்படி இல்லாத போது இந்த பீகாருடைய வெற்றி யாருக்கான வெற்றி? நிதிஷ்குமாருக்கான வெற்றியா இல்லை இந்திய நாட்டு பிரதமருக்கான வெற்றியா? யாருடைய வெற்றி என்று கேட்டால் ஞானேஷ்குமார் அவர்களுடைய வெற்றி, முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையருடைய வெற்றி.